ஆலு சாண்ட்விச் பண்ண போகிறேன். வேக வச்ச உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரே ரெண்டு பச்சை மிளகாய், அதுக்கு மேலே இல்லை, காரம் நிறைய இடம்னுட்டு, அப்புறம் கொத்தமல்லி. இந்த மசாலா எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மசாலாவில் என்ன இருக்குன்னா, கொஞ்சம் தனியா, சீரகம் ப்ளஸ் கரம் மசாலா, கொஞ்சம் சில்லி பவுடர், இதெல்லாம் போட்டு நான் வந்துட்டு ஆலு மசாலா பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம். ஜாஸ்தி ஆயில் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இன்னும் ஆயிலில் ஃபஸ்ட்டு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். என் பசங்களுக்கு சீரகம் வந்து பிடிக்காது. அதனால் நான் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் இது கூட சேர்க்க போகிறேன். இப்போ உருளைக்கிழங்கு கூட கொஞ்சம் உப்பு, அப்புறம் கொத்தமல்லி இது கூடவே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணும். உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. நல்லா இப்போ வந்து இந்த ப்ரெட் ஸ்லைஸ் மேலே வந்து நான் உருளைக்கிழங்க போட போகிறேன். பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மிக்ஸ் மேலே போட்டாச்சு. இதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டு வேணுன்றவங்க வந்து சீஸ் ஸ்லைஸ் போடலாம். இதுக்கு மேலே ஆனியன் வைக்கலாம், டொமேட்டோ வைக்கலாம், எல்லாம் வைக்கலாம். நான் இது வந்து அப்படியே பேக் பண்ண போகிறேன். பசங்களுக்கு நான் வந்து டோஸ்ட் பண்ண போகிறேன். நம்மளோட பிரெட் ஆலு சாண்ட்விச் ரெடி. இப்போ நம்ம வந்து ஃபோர் பீசஸாக கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு பாக்ஸில் பேக் பண்ண போகிறேன். என் பசங்க சாப்பிட்றது ரேரு, எடுத்துன்னு போடுவாங்க. பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் வேணும்னா கேரட் சேர்த்துக்கலாம், வேணும்னா இது கேப்சிகம் சேர்த்துக்கலாம் ஆலு மசாலாவில். பார்த்திங்கன்னா என்னோட பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் பாக்ஸ் ரெடி. பார்த்திங்கன்னா ஆலு சாண்ட்விச், கீரை பொரியல், லெமன் ரைஸ், ஃப்ரூட்ஸ். இது நான் வந்து லன்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணியிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.